My mommy and my brother. அப்ப நான் வரேங்க. என் பிறந்தநாள் பார்ட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நீங்க கூப்பிடாட்டாலும் நான். சந்தியா நில்லு. என்னப்பா? அது ஒண்ணு இல்லம்மா, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. அவளை ஏன்டா போக சொல்ற? நீ அவளை நிக்க சொன்ன சொல்லு. எனக்கு தெரியும், அவளை நீ கண்டிச்ச மாலையும் கழுத்துமா வந்து நிப்பா. ரூம்குள்ள போட்டு பூட்டி வைக்கலாம் நீ நினைச்ச குழந்தையும் கையுமா வந்து நிப்பா. அது அவ்வளவு நல்லா இருக்குன்னு நினைக்கிற? அவளுடைய காதல் நமக்கு தெரியுங்கிறது அவளுக்கு தெரிய வேணாம். கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணுவோமே, புரியல? யுவர் ஓல்ட் மேன், உனக்கு ஒன்றும் புரியாது, நான் பாத்துக்கிறேன். நீ என்ன செய்யற, இந்த பர்த்டேக்கு வந்தவங்களாம் வணக்கம் சொல்லி அனுப்பிச்சு வை. ஏப்பா பாண்டி பஜார் வர்றியா? வராது. பாண்டி பஜார் தான் பிசாது 2 ரூபா கொடுப்பேன். நான் முழுசா 2000 ரூபா பார்க்க போறேன். வேற வண்டி பாத்துக்க. மன்னிச்சுக்கப்பா. ராஜா எம்ஏ உள்ள இருக்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ். சம்பளம் போட்டாச்சா? ராஜா எந்த செக்ஷன்ல இருக்காரு? ஆபீசர் ராஜா தானே, 4வது செக்ஷன்ல இருக்காரு, போய் பாருங்க. சார், ராஜா எங்க இருக்காரு? போன மாசம் வேலைக்கு சேர்ந்தாரு அந்த ராஜா தானே? எம்ஏ எம்ஏ உள்ள இருக்காரு, போங்க. நன்றிங்க. ராஜா, யார் சார் நீங்க? என்ன வேணும்? இங்க ராஜான்னு. நான் தான் சார் ராஜா. நீங்க இல்லீங்க, போன மாசம் வேலைக்கு சேர்ந்தாரு அந்த ராஜா. போன மாசம் வேலைக்கு சேர்ந்த ராஜா நான் தான் சார். அது இல்ல தம்பி, என் பையன் பேரு ராஜா தான். எனக்கு வேண்டிய ஒருத்தர் அவனை சிபாரிசு பண்ணி இங்க வேலைக்கு சேர்த்து விட்டாரு. நான் அவனை தான் பார்க்க வந்தேன். வேண்டியவரா? ஆமா. அவர் பேர் என்ன சார்? ராமநாதன். ராமநாதனா? இன்டர்வியூல ராமநாதன் அனுப்புன ராஜான்னு சொல்லுங்க, வேலை உங்களுக்கு தான். சார், அந்த ராஜா உங்க மகனா? சார், அந்த மாதிரி ஒரு நல்ல மகனை பெற்றதுக்கு நீங்க தவம் பண்ணிருக்கணும் சார். என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச தெய்வம் சார் அவரு. என்ன சார் பாக்குறீங்க? இந்த வேலையே அவர் எனக்கு போட்ட பிச்சை தான். அவருக்கு கிடைச்ச வேலைய எனக்கு விட்டு கொடுத்துட்டாரு சார். ஓஹோ. என்ன சார் ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? நீங்க சொன்னீங்களே தெய்வம், அந்த தெய்வத்துக்கு செல வைக்கணும். எந்த இடத்துல வைக்கலாம்னு பார்க்க போறேன். அண்ணே, இன்னைக்கு 1ஆம் தேதி, நீங்க வீட்டுக்கு சம்பளத்தோட தான் போகணும். அத பத்தி கவலைப்படாம சின்ன பிள்ளை மாதிரி கையில பிளேட வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. அத பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சம்பளத்தோட வீட்டுக்கு போறேன்னா அப்பா மனுஷனாவே இருக்க மாட்டாரு. வீட்டு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவன் வேற 3 நாள் ஊர்ல இல்ல. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அண்ணா வேண்டாம் அண்ணே, நீங்க போயிட்டா எனக்கு யாருன்னு இருக்கா? இப்ப ஏன்டா அழுகுற? அல்பம் 2000 ரூபாய்க்காக உங்க கழுத்தை அறுத்து நீங்க தற்கொலை பண்ணிக்க போறீங்களே. இப்போ உன் கழுத்தை தான் அறுக்கணும். அப்போ நீங்க தற்கொலை பண்ணிக்கலையா? பிறகு யார் பாக்கெட்டையாவது அறுக்க போறீங்களா? யார் பாக்கெட்டையும் இல்ல, என் பாக்கெட்டை தான். அம்மா, அண்ணன் வந்துருச்சு. கொஞ்சம் இருங்க. ராஜா, முத மாச சம்பளத்தை சாமி படத்துக்கிட்ட வச்சு எடுப்பா. சாமி படத்துக்கு முன்னால வைக்கலான்னு தான் சம்பளம் வாங்கினேன். ஆனா சாமி கவுத்துட்டாரு. சாமி கவுத்துட்டாரா? என்னப்பா சொல்ற? பிட் பாக்கெட்ல பணம் போயிருச்சுமா. டே ராஜா, பாவி. கவலைப்படாத தங்கம், உன் மகன் தெய்வம். அதனாலதான் அவன் பிட் பாக்கெட்ல பறி கொடுத்த பணம் இப்ப என் கையில கிடைச்சிருக்கு. நிஜமா சொல்லுங்க? உன் சம்பளம் எவ்வளவு? 2000 ரூபாயா? ஆமாப்பா. அத கவர்ல தானே போட்டு தருவாங்க. இப்ப அந்த கவர் என்கிட்ட இருக்கு. அப்படியா? சரியா இருக்கான்னு பாரு. பிரிச்சு பாரு. பிளேடு ஒர்க் ஷாப்புக்கு போயிருந்தேன்டா. என்னங்க இதெல்லாம்? நம்ம பையன்
நம்ம கழுத்தை அறுத்துட்டாண்டி. ஒரு மாசமா வேலைக்கு போறதா நம்ம கிட்ட போய் சொல்லி இருக்கான். நான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த வேலையை இவன் வேற எவனோ ஒருத்தருக்கு தானம் பண்ணிருக்கான். அப்பா, விஷம் குடிச்சு சாக இருந்த குடும்பத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் அந்த வேலையை விட்டு கொடுத்தேன். இல்லைன்னா அந்த குடும்பம் இந்த பாரடி, இனிமே இவன் இந்த குடும்பத்தை காப்பாத்த வேண்டாம். எனக்கு கால் இருக்கு. இவன மகனா பெத்த பாவத்துக்கு இந்த குடும்பத்துக்கு இனிமே நான் உழைக்கிறேன்டி, நான் உழைக்கிறேன். இவரு ஊருக்கு உழைக்கட்டும். ஊருக்கு உழைக்கிறானுங்களா? வாங்க சார். ரிக்ஷா வருமா? வரும் சார். அது என் வண்டி. ஒரு ரிக்ஷால ஏத்துக்குவியா? என்ன சார் இது? ரிக்ஷாவில் எப்படி சார் காரை ஏத்த முடியும்? காரை ரிக்ஷால ஏத்த முடியாது. ஆனா ரிக்ஷாக்காரமா மட்டும் கார்ல போற பொண்ணு காதலிக்கலாம். என்ன சார் சொல்றீங்க? என் தங்கச்சியை பார்க்க கூடாதுன்னு உன் மவன்கிட்ட சொல்லி வை. தங்கச்சியா? நீங்க வேற யாரும் நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ராஜா ஓமாவும் தானே, அதுல சந்தேகம் இல்லையே. ராஜா ஏமாவன் தான். அப்ப நான் சொல்றதுலயும் சந்தேகம் இல்ல. சத்தியமா அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. அப்ப அவன் செய்யறது சரின்னு சொல்றியா? நீங்க சொல்றது பொய்ன்னு சொல்றேன். கண்டிச்சு வைன்னு சொல்றேன், கதையாடா சொல்ற? தம்பி, வார்த்தையை அளந்து பேசுங்க. மரியாதை கொடுக்கலன்னா மரியாதை கிடைக்காது. மரியாதையா? சோளா ஹோட்டல்ல ரூம் போட்டு பேசுவோமாடா? ஏய், என் மகன் அப்படிதான்டா லவ் பண்ணுவான். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. போடா. போடவா? குட். உன் விதியை மாத்தலான்னு பார்த்தேன், முடியாது போல இருக்க. நிறுத்துடா. உன் தங்கச்சி லவ் பண்ணா அவளை வீட்டுக்குள்ள பூட்டி வை. அதை விட்டுட்டு இங்க வந்து கொலைக்கிறிய. ஒரு வேடிக்கை பாத்தியா? அப்பன் செஞ்ச பாவம் மவன் தலையில விடியும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க மாறி போச்சு. மவன் செஞ்ச பாவம் அப்பன் கால்ல வந்து விடிய போகுது. நீ எதுக்கு இந்த ரிக்ஷா ரேட் பேசி வித்துரு? இனிமே நீ ரிக்ஷா ஓட்ட மாட்ட. உன்ன மாதிரி பிஸ்தா எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம். சும்மா அல்ட்டிக்காத போனேனா பாவம் குழந்தை குழுகிட்டு போது விட்ட. ரொம்ப பேசாத அண்ணா தனி. தங்கம், உன் மகனுக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுத்துடணும்னு ஒத்த கால நின்ன. இப்ப என்ன நிஜமாவே ஒத்த கால நிக்க வச்சுட்டாமா. உங்க காலுக்கு ஓய்வு கொடுப்பா ஓய்வு கொடுப்பான்னு சொல்லுவிய. இப்ப ஒரேடியா ஓய்வு கொடுத்துட்டாமா. மகனே மகனேன்னு சொன்னதை விட சிவனே சிவனேன்னு சொல்லி இருந்தா ஒரு வழி பிறந்திருக்கும். ₹1 சம்பாதிக்க வக்கில்ல இவனுக்கெல்லாம் ஏண்டி பணக்கார வீட்டுல காதல்? உன் மகனுக்கு அவன் காதல் முக்கியமா தெரிஞ்சிருக்கு. அவன் அப்பனோட கால் முக்கியமா தெரியலம்மா. நில்லுடா. எங்கடா போற? பதிலுக்கு அவன் காலை எடுக்க போறியா? அவன் காலை எடுத்துட்டா உங்க அப்பாக்கு திரும்ப கால் வந்துருமா? இதுக்கெல்லாம் நீதானடா காரணம். அத பத்தி நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தப்படாம இப்படி கோவப்பட்டா என்ன பிரயோஜனம்? புத்தி கெட்டத்தனமா ஏதாவது செஞ்சு உங்க அப்பாவை படுக்க வச்ச மாதிரி இந்த குடும்பத்தையும் படுக்க வச்சிடாத. போ, போய் பொழப்ப பாரு. இவன் எங்கடி பொழப்ப பார்க்க போறான்? என் பொழப்பையும் சேர்த்துல கெடுத்துட்டா. தங்கம், இனிமே நம்ம குடும்பத்தை அந்த ஆண்டவன் தாண்டி காப்பாத்தணும்.
உன்னை எவன்டா உள்ள விட்டது? மாமனார் ஹோட்டல்ல மருமகன் நுழையறதுக்கு யாருகிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? ஏண்டா கலாட்டா பண்றதுக்கு வந்திருக்க? கலாட்டாவா? இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வுட் டான்ஸ். இனிமேதான் ஆரம்பமா போகுது கலாட்டா. அப்படி உட்காந்து வேடிக்கை பாரு மாமனாரு. எல்லாத்தையும் உடைக்கிற. உங்க மகன் எலும்ப உடைக்கலன்னு தான் இங்க வந்தேன். ஆனா இங்க இல்ல. அதனாலதான் இதையெல்லாம் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கேன். மரியாதையா சொல்றேன். கட் அவுட். இந்த பாருங்க மாமனாரே, உங்க ஆளுங்க என் ரிக்ஷா உடைச்சிட்டாங்க. புது ரிக்ஷா வாங்கி கொடுங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன். இல்லனா இல்லேனாவா? கோவிந்தோ. மேனேஜர், போலீஸ் கூப்பிடுயா. கூப்பிடுங்க. மாமனார் ஹோட்டலில் மருமகன் கலாட்டா அப்படின்னு பேப்பர்ல வரும். பரவாயில்லையா? ராஸ்கல். ராஸ்கல். ஆமா. கோவிந்தோ. ராஸ்கல். ரிக்ஷா வாங்கி தரேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. எதுக்கும் நான் எங்க ஆளுகளை இங்க விட்டுட்டு போறேன். புது ரிக்ஷா வாங்கி கொடுத்து அனுப்புங்க. இல்லைன்னா நாளைக்கும் இங்க வருவேன், ஒடப்பேன். பாச்சுமா? மறந்துட்டேன் மாமனார. அத்தைய கேட்டதா சொல்லுங்க. என்னங்க சொல்லு தங்கம். நம்ம மருமகளை நீங்களாவது கேப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்களும் பேசாம இருக்கீங்க. இந்த பாரு தங்கம், மருமகன் நம்ம கிட்ட எல்லாம் பேசுறா, ராஜா கிட்ட பேச மாட்டேங்கிறா. அது எனக்கு நல்லா தெரியுது. தன்னை ஏமாத்திட்டாங்கிற கோபம் அவளுக்கு. எல்லாம் போக போக சரியாயிரும். அத சொல்லலைங்க. அந்த பொண்ணு காலையில போயிட்டு சாயந்தரம் தான் திரும்பி வருது. ஒரு பொம்பளையா இருந்து இது கூட உனக்கு தெரியலையே. அவ தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டா நினைக்கிறேன். அப்போ தினமும் அவ பிறந்த வீட்டுக்கு போறான்னு சொல்றீங்களா? பின்ன எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. எனக்கு அந்த பொண்ணு வரா, கேளுங்க. நான் கேட்க கூடாது, நீ கேளு. அதான் முறை. அட கேளுங்கண்ணா. நீ கேளு, நான் கேட்க கூடாதுங்க. கேளு. சந்தியா, உன் வீட்ல இப்பெல்லாம் உன் மேல கோவம் இல்லையே? அவங்க கோவமா இருக்காங்களா சந்தோஷமா இருக்காங்களான்னு எனக்கு எப்படிமா தெரியும்? தினமும் உங்க வீட்டுக்கு தானமா போயிட்டு வர? இல்ல. அப்ப தினமும் எங்கம்மா போயிட்டு வர? நான் வேலைக்கு போயிட்டு வரேன். வேலைக்கா? நீ எதுக்குமா வேலைக்கு போகணும்? ஏன், நான் வேலைக்கு போக கூடாதா? அதுக்கு இல்ல, நீ வேலைக்கு போற விஷயம் ராஜாவுக்கு தெரியாது போல இருக்கு. என்ன இருந்தாலும் அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போறது தப்பு இல்லையா? என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் தப்பு இல்லையா? புருஷ முண்டாட்டிக்குள்ள பிரச்சனை முடியிற போது முடியட்டும். நாம ஒண்ணும் தலையிட வேண்டாம். ஏன் ராஜா நடந்து வரான்? ரிக்ஷா என்னாச்சு? ராஜா ரிக்ஷா என்னாச்சு? நான் ரிக்ஷா ஓட்டினா என் மாமனார் மச்சனுக்கு ரொம்ப அவமானமா இருக்கான். அதனால ஆளுங்களை அனுப்பி ரிக்ஷா உடைச்சிட்டாங்க. ரிக்ஷாவை உடைச்சுட்டானுங்களா? பொழப்புக்கு என்ன பண்றது? பொழப்பா புதுசா தொடங்க போறேன். புதுசாவா? ஆமாமா, புது ரிக்ஷாவில் தொடங்க போறேன். ஏய், புது ரிக்ஷா வாங்குறதுக்கு பணம் எதுரா? என் மாமனார் எனக்கு சீதனம் அனுப்பி வைப்பாரு. என்னடா சொல்ற? ஆமாமா, என் மாமனாரோட 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சேன். 50,000 அவுட். மாமனார் அலறிட்டாரு. பாரு இப்ப புது ரிக்ஷா வருதா இல்லையான்னு. வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. என்னண்ணே தாரத்தப்பட்டியோட வரீங்க?
இதுவும் மாமனார் செலவு தானா? இல்ல தம்பி, ரிக்ஷா மட்டும் அவர் அனுப்பிச்சாரு, மற்ற செலவுலாம் நம்ம ஏற்பாடுதான். நீங்க எதுக்குண்ணே இதையும் அவர்கிட்ட வசூல் பண்ணிடுவோம். அப்பா? நான் ரிக்ஷா ஓட்டுறதுனால அவங்க கௌரவம் குறைஞ்சிருந்தானே ரிக்ஷா உடைச்சாங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இந்த ரிக்ஷாவுக்கு பின்னால அன்பளிப்பு மாமனார் மச்சன் எழுதி அவங்க 2 பேர் போட்டோவையும் மாட்ட போறேன். இந்த சிட்டி பூரா நான் ஓட்ட போறேன். சந்திரசேகர் ரிக்ஷாக்காரனுக்கு மாமாவா? அருண் வந்து ரிக்ஷாக்காரனுக்கு மச்சானா? என்ன அது அநியாயமா இருக்கு? ஏய் சந்திரசேகர். என்ன சந்திரசேகர், உங்க மக ஒரு ரிக்ஷாக்காரோட ஓடி போயிட்டாங்க. கேள்விப்பட்டேன், நம்பல. ஆனா நேர்லயே பார்த்துட்டேன். ஹலோ சந்திரசேகர், உங்க மக ஒரு ரிக்ஷாக்காரனை மேரேஜ் பண்ணிட்டாலாமே. ராங் நம்பர் ப்ளீஸ். ஹாய் மச்சான், நல்லா இருக்கீங்களா? போட்டோவில் நல்லா இருக்கு. எங்க அத்தையை கேட்டதா சொல்லுங்க. பரதேசி.